அதனால ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஐ ஹோப் இட் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போது இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து நான் டிட்டர்மினன்ட் ஏவால் டிவைட் பண்ணணும். ஸோ தட் த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா சார்? ஸோ நேற்றுக்கு நம்ம இது வந்து ஏ இன்வர்ஸ்னு சொல்லியிருப்போம். பட் ஜஸ்ட் டேக் இட் தட் இட் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன சார் வரும்? ஜஸ்ட் repeat the first two columns. So therefore it should be like this: 0, again it should be 0, again it should be 0. So therefore 0 plus 0 plus 0 minus of, here it should be 0, again it should be 0, here it should be all three are 1. So therefore 0 plus 0 plus 1. So therefore the determinant which is equal to minus 1. ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ணணும்? 1/-1 டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் மேட்ரிக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 0 1 0 1 0 0 0 0 1. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு த சேம் மேட்ரிக்ஸ். சொல்லுறது புரிஞ்சுங்களா சார்? ஸோ எஸ்டர்டே கிளாஸில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச இந்த சிங்கிள் மேட்ரிக்ஸ் வந்து ஏ இன்வர்ஸ்னு சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ரீகரெக்டேட், நம்மளோட மெட்டீரியல்லையும் ரீகரெக்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணணும்? டிட்டர்மினட்டால் டிவைட் பண்ணணும். சொல்லுறது புரிஞ்சுங்களா? எஸ்டர்டே கிளாஸில் பார்த்த ஒரு சின்ன கரெக்ஷன். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸஸ்க்கு போவோம். இன்றைக்கி என்னென்ன சார் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அண்ட் ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர்ஸ். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதா நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர்ஸ் வந்து பார்க்குறத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூஸ் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐகன் வெக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்க. ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வி யூஸ் சம் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? lambda I minus a இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஸோ எனக்கு இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணக்குள்ள இந்த ஈக்குவேஷனுக்கு நேம் என்னன்னு சொல்லுவோம்? என்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சொல்லுறது புரிஞ்சுங்களா சார்? இது வந்து என்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே புரியும். Consider this matrix: minus 2 plus 2 minus 3 2 1 minus 6 minus 1 minus 2 0. ஸோ இது வந்து ஒரு கிவன் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன சார் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு லேம்டா ஏல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ லேம்டா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? 0. ஸோ லேம்டா இட் ஷுட் பி லைக் திஸ். இது வந்து லேம்டா ஐங்கிற மேட்ரிக்ஸ். சரிங்களா? இது கூட இந்த மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ண எனக்கு என்ன சார் கிடைக்கும்? இட் ஷுட் பி லேம்டா ப்ளஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் 3 மைனஸ் 2 லேம்டா மைனஸ் 1 ப்ளஸ் 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 லேம்டா. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுக்கு ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம்? டிட்டர்மினன்ட் எடுத்து ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் என்ன? என்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா சார்? ஐ ஹோப் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ இஃப் இட் இஸ் அ 2x2 மேட்ரிக்ஸ், இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் நான் எப்படி சார் டேரெக்டாக எழுதுறது அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா, த ஃபார்முலா இஸ் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டூ லேம்டா. ஓகேங்களா? ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ட்ரேஸ் ஆஃப் ஏ நமக்கு தெரியும், டிட்டர்மினன்ட் வந்து நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும். ஸோ இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ்க்கு. Suppose if it is a 3x3 matrix அப்படின்னா it should be lambda cube minus trace of a into lambda square. சரிங்களா சார்? and then you put plus. இது வந்து நான் என்ன டேர்ம் சொல்கிறேன்னா கோஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கோஃபேக்டர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ டேக் சம் C11 C22 அண்ட் C33. சரிங்களா? இது வந்து நான் கோஃபேக்டர்ஸ்னு சொல்லுவேன். இதை சிம்பிளாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சம் ஆஃப் டயகனல் கோஃபேக்டர்ஸ் இன்டூ லேம்டா. சரிங்களா? மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 0.
சரிங்களா சார்? இதில் இந்த C11 C22 அப்படிங்கிறது என்னன்னா C11 வச்சிங்களேன், அந்த எலமெண்ட்க்கு போயிருங்க. அந்த கரஸ்பாண்டிங் ஓகே, இப்போது இந்த C11 எடுத்துக்கங்க. இந்த கரஸ்பாண்டிங் காலம் அண்ட் கரஸ்பாண்டிங் ரோவை வந்து டெலீட் பண்ணிடணும். அப்போ டெலீட் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிறது வந்து எனக்கு என்ன சார்? 1 -6 -2 0. சரிங்களா? ப்ளஸ் C22 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரஸ்பாண்டிங் C22 எலமெண்ட், அதோடைய கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் கரஸ்பாண்டிங் காலத்தை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. அப்போ டெலீட் பண்ணிட்டா உங்களுக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? இட் ஷுட் பி -2 -3. சரிங்களா சார்? -2 -3 -1 0. அண்ட் சிமிலர்லி C33 வரக்குள்ள எனக்கு என்ன சார் பண்ணணும்? என்னுடைய கரஸ்பாண்டிங் C33 காலம் அண்ட் ரோவை வந்து எலிமினேட் பண்ணிடணும். பண்ணிட்டா மீதி எனக்கு என்ன கிடைக்கும்? -2 +2 +2 +1. சரிங்களா? இதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா சம் ஆஃப் டயகனல் கோஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போது இதை நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த கேஸில் -12. சரிங்களா? ஸோ இந்த கேஸில் வந்து -3. ஹியர் இட் ஷுட் பி -2 -4, டோட்டல் -6. ஸோ தேர்ஃபோர் -21 வந்து எனக்கு கிடைக்கிது. சொல்றது புரிஞ்சுங்களா? இந்த மேட்ரிக்ஸோடைய என்ன சொல்கிறது, ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே என்ன சார் இருக்குது? -2 இருக்குது, 1 இருக்குது, 0. இஃப் ஐ ஆட் திஸ் my trace of a which is equal to -1. ஸோ தேர்ஃபோர் lambda cube. சரிங்களா? இது ஆட் பண்ணால் -1 கிடைக்குது. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -of +1. ஸோ லேம்டா ஸ்கொயர். சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸோட வேல்யூ வந்து -21. இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் -21 லேம்டா மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தட் ஐ ரீரைட் த மேட்ரிக்ஸ். அதே மேட்ரிக்ஸ் இங்கே எழுதுகிறேன். ஸோ -2 +2 -3 2 1 -6 and -1 -2 0. So it is the given matrix. ஸோ அது புரிஞ்சுங்களா சார்? அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2 காலமும் நான் ரிப்பீட் பண்ணணும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ 2 1 -1 -2. ஸோ அது புரிஞ்சுங்களா? ஆஸ் யூஷுவல் இஃப் யூ மல்டிப்ளை திஸ் டேர்ம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன சார் கிடைக்கும்? ஃபஸ்ட் டேர்ம் வந்து 0, செகண்ட் டேர்ம் வந்து +12, தேர்ட் டேர்ம் வந்து again it is +12 minus. Now you cross multiply like this. அப்போ இது பண்ண எனக்கு என்ன சார் கிடைக்கும்? it should be +3, next case -24, next case it should be 0. So therefore 24 minus of -21. So therefore which is equal to 45. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கிவன் மேட்ரிக்ஸ்க்கு இந்த ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய வேல்யூஸ் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தேர்ஃபோர் எனக்கு என்ன சார் வருது? லேம்டா கியூப் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ சார் சொல்லியிருந்தேன்? ஸோ ஆல்ரெடி ஐ ரைட் த ஈக்குவேஷன். ஓகே, ஸோ லேம்டா கியூப் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் -21 லேம்டா மைனஸ் the determinant value வந்து எனக்கு 45 which is equal to 0. இப்போது இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸே நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருப்பேன் ஷார்ட்கட்ஸ் என்னென்னு. சம் ஆஃப் ரூட்ஸ் இதுக்கு என்ன சார் ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷன்ஸ்க்கு b/a. சரிங்களா? அதேமாரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன்? -d/a அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மைனஸ் இங்கே பியோட வேல்யூ வந்து என்னது? 1 டிவைட் பை a which is equal to -1. அண்ட் சிமிலர்லி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து எனக்கு என்ன வரும்? -45 டிவைட் பை 1 which is equal to +45. சரிங்களா சார்? இங்கே லாஸ்ட் நம்பர் வந்து 45 இருக்குது. அப்போ இதை ரிமைனிங் இல்லாமல் டிவைட் பண்ணுற நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா it should be 1, it should be 3, 5, 9, 15. சரிங்களா சார்? அண்ட் இட் ஷுட் பி 45. நடுவில் வேறு எந்த நம்பருமே வந்து எனக்கு டிவைட் பண்ணாது. சொல்லது புரிஞ்சுங்களா சார்? நெக்ஸ்ட்டு இப்போது இதிலிருந்து என்னுடைய ரூட்ஸஸ் வந்து நான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சார் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து எனக்கு என்ன இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. பட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து எப்படி சார் இருக்குது?
பாசிட்டிவாக இருக்குது. நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருப்பேன், சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து நெகட்டிவ்லையும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து பாசிட்டிவ்லேயும் இருந்ததுன்னா 2 ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக 2 ரூட்ஸ் வந்து டெஃபினட்டாக இட் ஷுட் பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போது இதுலேருந்து நான் என்ன கன்க்ளூஷன் வரேன்னு பாருங்கள். இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் ஆட் பண்ணக்குள்ள எனக்கு -1ன்னு வரணும். அப்போ நான் 45ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ கண்டிப்பாக மற்ற 2 நம்பரை நான் ஆட் பண்ணாலும் 45 கண்டிப்பாக வராது. இருக்கிறதுலே பெரிய நம்பர் 45. நெக்ஸ்ட்டு 2 பெரிய நம்பர் பார்த்தோன்னா 9, 15 ஆட் பண்ணாலே 23 தான் வருது. அப்போ கண்டிப்பாக 45ங்கிறது ஒரு ரூட்டாக இருக்க எனக்கு வாய்ப்பு இல்லை, அக்கார்டிங் டு சம் ஆஃப் ரூட்ஸ். சொல்லது புரிஞ்சுங்களா சார்? அதுவே நெக்ஸ்ட்டு 15 எடுத்துப்போம். இப்போது 15 கூட இந்த 9ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணலாம். 9ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 14 தான் வருது. சொல்லது புரிஞ்சுங்களா? அப்போ நான் -15 போட்டேன்னா எனக்கு என்ன வரும், இந்த -1 சாட்டிஸ்ஃபை ஆகிடும். பட் மல்டிப்ளிகேஷனில் பாருங்கள் எனக்கு 45 தான் வரணும். அப்போ இந்த பிக்கஸ்ட் நம்பரும் எனக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதில்ல சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? அந்த ரூட்ஸை எப்படி எலிமினேட் பண்ணுறது. பட் உங்களுக்கு கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா நம்ம ஆப்ஷன்ஸில் அந்த 3 ஆன்சர் கொடுத்துருப்பான், நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். சப்போஸ் இதே மாதிரி ரூட்ஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தில் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எந்தெந்த ரூட்ஸ் வந்து ரைட் ஆஃப் த எஸ்பிளைன் இருக்குது, லெஃப்ட் ஆஃப் த எஸ்பிளைன் இருக்குன்னு நம்ம இந்த மாதிரி என்ன சொல்கிற ரவுத்தரையை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ அந்த மாதிரி ரூட்ஸ் கண்டுபிடிக்கக்குள்ள எனக்கு என்னவாகும், அந்த ஸ்டெபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி போடுறது யூஸ் ஆகும். சொல்கிறது புரியுதுங்களா சார்? ஐ ஹோப் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டு யூ. அதனால் எனக்கு 15 வராது. அப்போ ரிமைனிங் இருக்கிற ரூட்ஸில் தான் சார் எனக்கு ஏதோ ஒன்று இருக்கணும். சரிங்களா? அப்போது அந்த ரிமைனிங் இருக்கிற 3 ரூட்ஸை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா எனக்கு கண்டிப்பாக என்ன வரணும், 45ங்கிற அந்த ஒரு டேர்ம் வந்து வரணும். அப்போ எந்தெந்த ரூட்ஸ் வந்து வரணும்னு செக் பண்ணணும் சார். இட் மே பி அ ரிப்பீட்டட் ரூட்ஸ். சொல்லது புரிஞ்சுங்களா? இப்போது இதில் மல்டிப்ளிகேஷன் 45 வர காம்பினேஷன் பாருங்கள் சார். என்ன சார் வரும், 9, 5, 45. அப்போ 1, 5, 9 இருக்கும். அப்போ இதை ஆட் பண்ணால் -1 வர வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? அதுமாரி 5 × 3 15. அப்போ 5ங்கிற அந்த ரூட்ஸ் வரத்துக்கு எனக்கு 5, 3 அந்த காம்பினேஷனில் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சிங்களேன், நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 45 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா -3 +5 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஒரு ரூட். இதிலிருந்து ஜென்ரலாக எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து -1 வரணும். அப்போது 3 2 டைம் போட்டுட்டு 5 ஒரு டைம் போடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஆட் பண்ணால் -1ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போது இது மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -3 which is equal to +9 +9 × 5 which is equal to 45. ஸோ இது எனக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ தேர்ஃபோர் my roots are -3, -3, 5. I am already told that there are 2 roots are negative. ஸோ இங்கே 2 ரூட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது வந்து கரெக்ட். சொல்லது புரிஞ்சுங்களா சார்? இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா யூ கெட் தி கிளியர் கட் ஐடியா. சொல்லது புரிஞ்சுங்களா? இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணக்குள்ளேயும் இதை பற்றி பார்க்கலாம். நோட் பண்ணிக்கங்க அந்த ப்ராப்ளம். ஐ ஷேர் த ஸ்க்ரீன். ஸோ ஹியர் த ப்ராப்ளம் இஸ் தேர். ஸோ இங்கேயும் கொடுத்துருக்குறோம். ப்ராப்ளம் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நோட் இட் டவுன். பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அண்ட் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. இதுதான் வந்து நம்ம இன்னைய கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். சொல்லது புரிஞ்சுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி and the next one is geometric multiplicity. சரிங்களா சார்? இப்போது இதில் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டிங்கிறது நான் எதை வச்சு சொல்வேன் அப்படின்னா என்னுடைய மேட்ரிக்ஸில் இருக்கிற ஐகன் வேல்யூஸை வச்சு சொல்வேன். சரிங்களா? ஸோ கன்சிடர் இஃப் மை மேட்ரிக்ஸ் இஸ், ஐ டேக் இட் இஸ் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஒரு n×n மேட்ரிக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஐகன் வேல்யூஸ் எல்லாமே வந்து λ1, λ2 அப் டு λn வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். சொல்லதை புரிஞ்சுங்களா சார்? இதில் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னா என்னென்னா இதில் எத்தனை டைம்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா ஐகன் வேல்யூ, இட் ஷுட் பி ரிப்பீட்டட். சரிங்களா? அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல்ல. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவேன், அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு ப்ராப்ளம். இப்போ அதில் வந்து எனக்கு என்னென்ன சார் கிடைச்சது, ரூட்ஸு. ஸோ இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதுலேருந்து ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று வந்து -3, அகைன் இட் இஸ் -3, இட் இஸ் 5. அப்போது இந்த -3ங்கிற ரூட்ஸ் எத்தனை டைம் வந்திருக்கு, 2 டைம் வந்திருக்கு. ஸோ தட் த அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி வந்து இதுக்கு வந்து என்னென்னா 2.
சொல்லுறது புரியுதுங்களா சார்? எத்தனை டைம் அந்த ரூட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லுவோம். 2 டைம் அந்த ரூட்ஸ் வந்து இருக்குது. சொல்லுறது புரிஞ்சுங்களா சார்? அதை வச்சு எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதோ அதை வந்து நான் என்னென்னு சொல்லுவேன், அத்தனை டைம்ஸ் வந்து அந்த எண்ணை தான் வந்து என்ன சொல்லுவேன், அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சொல்லுறது புரிஞ்சுங்களா சார்? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. சரிங்களா? அகெயின் கன்சிடர் த சேம் மேட்ரிக்ஸ். இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட சைஸ் வந்து n x n, அதோடைய ஐகன் வேல்யூஸ் வந்து λ1, λ2, அப் டு λn அப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இடத்துல, த டைமென்ஷன் ஆஃப் தி ஐகன் ஸ்பேஸ் ஆஃப் λ. ஸோ இதை தான் வந்து என்னுடைய ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு சொன்னால் புரியும். இப்போ நம்ம தியரியாக சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது, அதை நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியும். சரி, நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணாலும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி. ஸோ அதே மாதிரி ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்குள்ள ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் த ஐகன் ஸ்பேஸ் ஆஃப் லேம்டா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொல்லுறது புரிஞ்சுங்களா சார்? இது 2 நோட் பண்ணிங்க. இது வந்து கேட் லெவலுக்கு இருக்கும், பட் நம்ம டிஎன்இபி அளவுக்கு கேட்பாங்களான்னு தெரியாது. பட் எனிஹவ் வி ப்ரிப்பேர் ஆல் என்ன சொல்கிறது, லுக் அண்ட் கார்னர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சொல்லுறது புரிஞ்சுங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்குங்களா சார் இது வரைக்கும்? அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஐ மூவ் ஆன் டு தி ஐகன் வெக்டர்ஸ். ஐகன் வேல்யூஸ் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐகன் வெக்டர்ஸ். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இஃப் இட் இஸ் ஐகன் வேல்யூஸ், ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. Sum of eigenvalues which is equal to trace of A. சரிங்களா சார்? and my product of eigenvalues which is equal to some determinant of A. ஏங்கிறது அந்த corresponding matrix. அப்போது ஒரு ஐகன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோடைய சம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா என்னுடைய ட்ரேஸ் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி த ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். சொல்லுறது புரிஞ்சுங்களா? ஸோ இட் இஸ் வெரி டூ இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன்ஸ். சரிங்களா? இதுலேருந்து நம்ம மற்றதை வந்து நம்ம டெரிவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு ஐகன் வெக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். சொல்லுறது புரிஞ்சுங்களா? ஐகன் வெக்டர்னா ஐ டேக் த சேம் மேட்ரிக்ஸ் வாட் வி ஃபைண்ட் அவுட் in the eigenvalues. I take the same matrix -2 +2 -3 2 1 -6 and -1 -2 0. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் கன்சிடர் பண்ணுற மேட்ரிக்ஸ். ஸோ இதை நான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வச்சு எழுதுக்குள்ள ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சார் இருந்தது? இட் ஷுட் பி λ +2 -2 +3 -2 λ -1 +6 +1 +2 λ. ஸோ இது வந்து எனக்கு கிடச்சிருக்க அந்த ஃபைனல் λi - a அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ். இதுதான் வந்து இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். சொல்லுறது புரிஞ்சுங்களா? இப்போது இதுக்கு நான் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதோடைய ரூட்ஸ் என்னென்னு பார்த்தோம். -3 -3 +5 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 5க்கு பார்த்துடலாம். ஏன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஏன்னா ரிப்பீட்டட் ரூட்ஸ் வரக்குள்ள நான் ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கிறத முடிச்சுட்டு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கு உள்ளே போகிறேன். அப்போது நான் என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனில் ஜஸ்ட் λ விச் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன சார் கிடைக்கும் இந்த இடத்துல? இட் ஷுட் பி 7 -2 +3 and it should be -2 4 6 1 2 5. ஆக்சுவலி நம்ம ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா எப்படி எழுதுவோம்னா λi - a அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் லேம்டாவோட வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இன்ட்டு அந்த எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி விச் இஸ் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். சரிங்களா? இங்கே மொத்தம் 3 அன்னோன் இருக்குது, 3 3x3 மேட்ரிக்ஸில். அதனால் ஐ டேக் x1 x2 and x3 which is equal to 0 0 0. இந்த மாதிரி நான் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். சரிங்களா? இப்போது ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். 7x1
minus 2x2 plus 3x3 which is equal to 0 minus 2x2 சார் இங்கே வந்து எல்லாமே 2 இருக்குது. இப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணி காமனாக கூட எழுதிக்கலாம், இட்ஸ் யுவர் விஷ். பட் ஃபைனல் ஆன்சர் மாற போகிறது கிடையாது. இல்லை நீங்கள் அப்படியே பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ப்ளஸ் 4x2 ப்ளஸ் 6x3 which is equal to 0 x1 plus 2x2 plus 5x3 which is equal to 0. அப்போது நான் என்ன பண்ணணும்னா சார், இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். பட் ஈக்குவேஷனுக்கு அந்த அண்டனுக்கு என்ன இருக்குது, எல்லாமே 0ன்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு நான் x1 x2 x3 வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we use the cross multiplication rule. அது எப்படி சொல்லணும், ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா சார், அது எப்படி அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம அங்கே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி தான். therefore it is the equation. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆஸ் யூஷுவல் இந்த ஃபஸ்ட்டு 2 இதை மட்டும் எடுத்துக்கங்க. +7 -2 +3 அகெயின் -2 +4 +6. அங்கே டிட்டர்மினேட்டுக்கு நம்ம என்ன சார் பண்ணியிருந்தோம், அந்த ஃபஸ்ட்டு 2 ரோ வந்து ரிப்பீட் பண்ணியிருந்தோமா, சாரி ஃபஸ்ட்டு 2 காலம் ஜஸ்ட் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 7 -2 and -2 6. ஸோ இட் இஸ் த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் அடிச்சிடுறேன். சரிங்களா, அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். நவ் ஜஸ்ட் யூ கிராஸ் மல்டிப்ளை திஸ். சரிங்களா, இப்போது இந்த ரூட்ஸ் எப்படி எழுதுவோன்னா, இப்போ நமக்கு 3 ரூட்ஸ் இருக்குது. x1 டிவைட் பை x2 டிவைட் பை விச் இஸ் ஈக்குவல் டு x3 டிவைட் பை அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக எழுதிக்கிங்க. இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம்ல, இந்த வேல்யூவை இங்கே போட்டுங்க. எனக்கு என்ன வரும், -12 -12. சிமிலர்லி இஃப் யூ மல்டிப்ளை திஸ், இங்கே என்ன கிடைக்கும், -6 and -42. சிமிலர்லி ஹியர் +42 and -4 அப்படின்னு சொல்லி கிடைக்குதுங்களா. நவ் யூ சிம்பிளிஃபை திஸ். ஸோ தேர்ஃபோர் x1 divided by -24 which is equal to x2 divided by -48 and which is equal to 7/42 கரெக்ட் தான். அப்போ x3 divided by 38 கரெக்டுங்களா சார்? நான் போட்டிருக்கிறது தப்பாக இருந்தால் சொல்லிவிடுங்க. Sorry sir, I made a mistake. It should be -2 here 4 not 6. சரிங்களா, அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 × 4 28. I made a mistake here. It should be 28. Therefore 28 - 4 which is equal to 24. ஸோ இப்போ எல்லாமே கீழே வந்து நான் 24 ஆர் -24 நான் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இஃப் யூ டேக் எனி வேல்யூ, அங்கே நமக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ புட் 1 here, x2 is equal to 2 and x3 divided by -1. So therefore x1 x2 x3 is the eigenvectors. சரிங்களா, அதோடைய வேல்யூ வந்து என்னென்னா, இதுக்கு கீழே என்ன இருக்கோ அந்த வேல்யூஸை அப்படியே எடுத்து நான் எழுதிக்கணும் சார். 1 2 -1. ஸோ திஸ் இஸ் த ரிசல்டன்ட் eigenvector. இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? இருந்தால் சொல்லுங்கள். ஐ வில் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட், ஆர் அதர்வைஸ் யூ நோட் தி ப்ராப்ளம், தென் ஐ மூவ் ஆன் டு தி eigenvectors of the next 2 roots. because அந்த 2 ரூட்ஸுமே வந்து சேம் ரூட்ஸ். டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரியே போட்டுடலாம். அப்போ சேம் ரூட்ஸ் வரக்குள்ள சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும். அது என்ன மாடிஃபிகேஷனுங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது என்னென்னா, இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு ரிப்பீட்டட் ரூட்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே சார், once again I rewrite this. It is lambda plus 2 minus 2 plus 3 minus 2 lambda minus 1 plus 6 1 2 lambda. Now I put lambda equal to -3. ஏன்னா எனக்கு 2 விதமான ஐகன் வெக்டர்ஸ் வந்து எனக்கு வேணும். ஏன்னா ரூட்ஸ் வந்து 2 டைம் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. சொல்கிறது புரிஞ்சுங்களா? இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த -3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ -3னா it should be -1 -2 plus 3 -2 and if I -3 ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், it should be -4 and it should be -6. ஓகேங்களா சார்? நெக்ஸ்ட் 1 2 -3.
இந்த ஈக்குவேஷன் எனக்கு அப்படியே கிடச்சிருக்கு சார். சரிங்களா சார்? ஸோ தேர்ஃபோர் இட் ஷுட் பி லைக் திஸ். சாரி, இது +6 நாட் -6. ஓகே, நவ் யூ கம்பேர் திஸ். இப்போ இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -x1 -2x2 + 3x3 which is equal to 0. நெக்ஸ்ட் வந்து -2x1 -4x2 + 6x3 which is equal to 0. Again x1 + 2x2 - 3x3 which is equal to 0. இப்போது இந்த 3 ஈக்குவேஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் சார். உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்து தெரியும். என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஈக்குவேஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுவே -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா எனக்கு என்ன கிடைக்குது? இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்குது. சொல்கிறது புரியுதுங்களா சார்? அப்போ தேர்ஃபோர் ஒரே ஈக்குவேஷன் தான், சரிங்களா? பட் அதோடைய சைன் வந்து மாறி இருக்குது, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டண்ட்டால் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதுனால, சரிங்களா, அந்த கான்ஸ்டன்ட்டையும் அந்த மைனஸ் சைனையும் நான் வெளியே எடுத்து ஈக்குவல் டு அந்தாண்ட கொண்டு போயிட்டேன்னா எனக்கு 3 ஈக்குவேஷனும் எப்படி சார் இருக்கும்? ஒரே மாதிரி ஈக்குவேஷனாக தான் இருக்கும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா இதில்? நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது புரியலனா தயவு செஞ்சு கேட்டுருங்க. ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 3 ஈக்குவேஷன்ஸுமே வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுவோம். அடுத்த 2 ஈக்குவேஷன் வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்பராலேயோ மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இப்போ அந்த பர்டிகுலர் நம்பரை மட்டும் நான் வெளியே எடுத்துகிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட 0க்கு அந்தாண்ட கொண்டு போகிறேன்னா எனக்கு என்னவாகும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி தான் மற்ற 2 ஈக்குவேஷனுமே வந்து எனக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் என்னுடைய ஈக்குவேஷன் வந்து நான் சிம்பிளாக என்ன சொல்லலாம்? விச் இஸ் ஈக்குவல் டு x1 + 2x2 - 3x3 which is equal to 0 அப்படின்னு வந்துடுது. அப்போ எனக்கு இங்கே கிடைக்கிறது ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் ரூட்ஸ் வந்து வரக்குள்ளே எனக்கு என்னவாகும்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி அரைஸ் ஆகக்குள்ளே நான் ஏதாவது ஒரு ரூட்ஸை கம்பல்சரி 0ன்னு எடுத்துக்கணும் சார், வேறு வழியே இல்லை, சரிங்களா? இதை சால்வ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு மினிமம் 2 வேரியபிளாவது இருக்கணும் சால்வ் பண்ண. அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது. இங்கே ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. அப்படிங்கக்குள்ள கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன்? எதையாவது ஒரு வேரியபிள் வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். அது எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஹியர் ஐ டேக் x1 = 0. இப்போ x1 = 0ன்னு எடுத்துகிட்டா என்ன சார் கிடைக்கும்? 2x2 - 3x3 which is equal to 0ன்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் 2x2 which is equal to 3x3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை x2 divided by 3 which is equal to x3 divided by 2ன்னு கொண்டு வரலாமா? we know that அந்த ரூல் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லேருந்து இந்த பர்டிகுலர் நம்பருக்கு கீழே எந்த நம்பர் இருக்கோ அதான் அதோடைய ஐகன் வெக்டருடைய ஒரு வேல்யூ. therefore my ஐகன் வெக்டர் x1 x2 x3, சரிங்களா, which is equal to I already take x1 = 0. so therefore x2 = 3 x3 = 2. சரிங்களா சார்? ஜஸ்ட் நோட் இட் டவுன். இப்போது எனக்கு ஐகன் வெக்டர்ஸ் வந்து 3 வேணும். அந்த 5ங்கிற நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டேன். -3 வந்து எனக்கு 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. பட் நான் ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதே ஈக்குவேஷனில் வேறு ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து நான் 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ x1ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் இந்த கேஸில்? சப்போஸ் x2 இஸ் டேக்கன் அஸ் 0 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போது இதில் நான் x2 வந்து டேக்கன் அஸ் 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? x1 - 3x3 which is equal to 0ன்னு கிடைக்கும். அப்போ therefore x1 which is equal to 3x3. so therefore x1 divided by 3 which is equal to x3 divided by 1. so therefore my eigenvectors which is equal to 3 0 1. சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும். எப்போ எனக்கு ரிப்பீட்டட் ரூட்ஸ் வந்து வருதோ அப்போது அந்த 3 ஈக்குவேஷன் எனக்கு எப்படி இருக்கும்? ஆல்மோஸ்ட் ஒரே ஈக்குவேஷனாக தான் இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி ரிப்பீட்டட் சேம் ஈக்குவேஷன்ஸ் வரக்குள்ளே என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வேரியபிளாக நான் கம்பல்சரி 0ன்னு எடுத்துக்கிட்டு தான் மற்றதை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஐகன் வெக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் சார். ஏதாவது டவுட் இருக்குங்களா? இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நம்ம ப்ராப்ளம் பார்க்க போயிடலாம்.
Okay, sir. Now consider this. The eigenvalue of a matrix S is equal to 3, 2, 2, 3 or 5 and 1. So then what is the eigenvalues of the matrix S square? சார் நம்ம நேற்றைய கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் சார். ஒரு கிவன் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதோடைய ஐகன் வேல்யூஸ் வந்து 5 and 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரிங்களா. கன்சிடர் ஓகே. இப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு எனக்கு என்ன சார் இருக்கும்? We know that the product of eigenvalues which is equal to என்ன சார் சொல்லியிருந்தேன், which is equal to the determinant of A அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா. இப்போ இங்கே ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து எனக்கு என்ன சார் இருக்குங்க 5 which is equal to determinant of A. we know the property. இப்போது ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வந்து 5 இருந்ததுன்னா ஏ ஸ்கொயருங்கிற மேட்ரிக்ஸ்க்கு எனக்கு டிட்டர்மினன்ட் என்னவா சார் இருக்கும்? லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். இட் இஸ் 5 ஸ்கொயர். ஏன்னா 5 into 5 போடணும். அப்போது எனக்கு 25 கிடைக்கணும் சரிங்களா. அப்போது இதுதான் வந்து என்னுடைய டிட்டர்மினன்ட். அப்போது என்னுடைய இந்த ஐகன் வேல்யூஸை நான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன சார் வரணும்? ஆன்சர் 25 வரணும். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி திங், கெட் 25. தட்ஸ் ஆல். புரிஞ்சுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். இஃப் யூ நோ த ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணமோ ஞாபகம் இருக்கோ, வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். We know that the determinant which is equal to product of eigenvalues. So therefore 5 into 1 equal to 5. சரிங்களா. we know the property a square உடைய determinant வந்து அந்த a determinant உடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். So therefore 5 square which is equal to 25. அப்போது எந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 25 வருதோ அதான் வந்து ஆன்சர். இங்கே ஆன்சர் இஸ் 1 and 25. அது நீங்கள் மேனுவலாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க சார். ஸ்பீடாக போகிற மாதிரி தான் சொல்லிவிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை சார். எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போகிறது தான். ஸோ அதனால் நான் கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்பீடாக போனாலும் மேனேஜ் பண்ணிவிடுங்க. ஒரு பிக்கப் பண்ண முடியல தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க. ஏன்னா நிறைய சம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கேட்குறாங்க, ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ ஐ டிஸ்கஸ் சம் மோர் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் ஐஇஎஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பார்க்கலாங்க சார். ஃபார் அ கிவன் மேட்ரிக்ஸ் ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ இஸ் 3, த அதர் 2 ஐகன் வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன சார் ஐகன் வேல்யூஸ்க்கு என்ன சார் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம்? சம் ஆஃப் ஐகன் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ட்ரேஸ் ஆஃப் ஏன்னா என்ன சார்? இந்த டயகனலில் இருக்கிற பிரின்சிபல் டயகனலில் இருக்கிற 3 எலமெண்ட்ஸை நான் ஆட் பண்ணுறது. அப்போ இது 3த்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன சார் வருது? இட் ஷுட் பி +1 சரிங்களா. இவன் என்ன சொல்லிட்டான்? ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துட்டான் சரிங்களா. அப்போது ரிமைனிங் இருக்கிற 2 வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா x1 x2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ therefore x1 + x2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? -2ன்னு கிடைக்கணும். அப்போது இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எதை ஆட் பண்ணால் எனக்கு -2 வருதுன்னு செக் பண்ணுங்கள் சார். ஆப்ஷன் பி மட்டும்தான் எனக்கு என்ன வருது? ஆட் பண்ணால் -2ன்னு வருது. மற்றது எது ஆட் பண்ணாலும் எனக்கு நெகட்டிவில் வரல. நம்ம கரெக்டாக -2க்கு ஈக்குவலாக வர்றது இல்லை. ஸோ தட் மை ஆன்சர் இஸ் பி. புரிஞ்சுங்களா சார்? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. சரிங்களா சார்? ஸோ நெக்ஸ்ட் கன்சிடர் திஸ் ப்ராப்ளம். The eigenvalue of a matrix they given. So we know that the eigenvalues வந்து which is equal to sum of the principal diagonal. இப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 5ன்னு கிடைக்கணும். ஸோ அப்படிங்கக்குள்ள ஆப்ஷன் பியும் எலிமினேட்டட், ஆப்ஷன் டியும் எலிமினேட்டட் சரிங்களா. அண்ட் ஒன் மோர் திங், இதை நம்ம எலிமினேட் பண்ண முடியாது, cannot be determined அப்படின்ட்டு. எதனால் அப்படின்னா the reason is என்னுடைய டிட்டர்மினன்ட் cannot be determined நம்ம சொல்ல முடியாது. அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தான் சொல்ல முடியும் சரிங்களா சார். எனிஹவ் இஃப் ஐ ஆட் 4 + 1 டெஃபினட்டாக எனக்கு வந்து என்ன வரணும்? 5 வரணும் ஐகன் வேல்யூஸ். அப்போ ஆப்ஷன் ஏவாகவும் இருக்கலாம், இல்லை பியாகவும் இருக்கலாம். இப்போ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? 4 - 4 which is equal to 0 சரிங்களா. அப்போது therefore என்னுடைய டிட்டர்மினன்ட் வந்து 0. we know the property sum of eigenvalue which is equal to trace of a and similarly my product of eigenvalue which is equal to determinant of a. இந்த ரெண்டு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு கேஸில் 1, 4 எடுத்துக்கிட்டால் எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, செகண்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை.
பட் நான் தேர்ட் ஆப்ஷன் எடுத்தேன்னா எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ தட் cannot be determined வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எலிமினேட் ஆகிடும். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஒன். சொல்றது புரிஞ்சுங்களா? ஜஸ்ட் அப்ளை த ப்ராப்பர்ட்டிஸ் வாட் வி சி. நம்ம என்ன இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணமோ அதை தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே அப்ளை பண்ணுறேன். வேறு எதாவது எக்ஸஸாக பண்ணல. இட் இஸ் த ப்ராப்ளம். சார் சொல்லுங்கள், எதாவது டவுட் இருக்கா? No, I hope. So consider the matrix. Here the one of the eigenvalue is equal to -2 ன்னு கொடுத்துட்டாங்க. So then which of the following is an eigenvector? இப்போ eigenvector வந்து particular number கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. We know that eigenvalue என்ன சார், நம்ம eigenvector lambda I minus a into some x which is equal to 0 அப்படின்னு சொல்லி போடுவோம். சரிங்களா? இதில் லேம்டாவோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? lambda -3 plus 2 minus 2 0 lambda plus 2 minus 1 0 0 lambda minus 1. சரிங்களா? இது எனக்கு கிடைக்கிற அந்த மேட்ரிக்ஸோடைய வேல்யூ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து ஐ டேக் x1 x2 x3 which is equal to 0 0 0 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ லேம்டாவோட வேல்யூ வந்து என்ன சார் சப்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க? -2 கொடுத்துருக்காங்க. இப்போ -2 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே -5 2 -2 0 again 0 -1 here 0 here 0 again it is, what is the value sir? It is -3. so therefore x1 x2 x3 which is equal to 0 0 0. சொல்லது புரிஞ்சுங்களா சார்? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை நான் இங்கே எழுதுறேன். therefore என்ன கிடைக்கும்? -5x1 plus 2x2 minus 2x3 which is equal to 0 minus x3 which is equal to 0 minus 3x3 which is equal to 0. so from that நமக்கு டிஃபால்ட்டாக அந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து என்ன தெரியுது? x3ங்கிற நம்பர் வந்து ஈக்குவல் டு 0ன்னு டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருது. அப்போது கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் x3 வந்து 0ன்னு இருக்கிற ஒரே ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தோன்னா சார், நமக்கு ரிமைனிங் இருக்கிறது இது மட்டும்தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் டின்னு நம்ம எழுதிடலாம் டிஃபால்ட்டாக. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்படி இல்லைன்னா அகெயின் ஜஸ்ட் x3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா மீதி எனக்கு என்ன கிடைக்குது? -5x1 plus 2x2 which is equal to 0. but therefore 5x1 plus which is equal to 2x2. but therefore x1 divided by 5 which is equal to x2 divided by x1 divided by 2 just cross multiply கொண்டு வரேன் divisible சரிங்களா? equal to x2 divided by 5. அப்போ therefore x1 ஓட வேல்யூ வந்து 2, x2க்கு 5, x3க்கு 0. அப்போ 2 5 0ன்னு வருதுங்களா? இது நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா x3 0 இருக்கிறது ஒன்று தான். சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் 0 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், இது நீங்கள் போகணும். மற்ற ரெண்டு இல்லைன்னா நீங்கள் இங்கேயே கன்க்ளூட் பண்ணிடலாம் விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்ட்டு. சொல்லது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? எல்லாமே ரெண்டு ஸ்டெப்பில் தான் ஆன்சர் வரும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எந்த கொஷின்ஸ் டவுட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு போட்டுவிடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லைனா நான் யூடியூப்பில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா சார்? வேறு ஏதாவது ட்ரிக்கி கொஷின்ஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். கொஷின் கேட்பாங்க, ஏன்னா இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம், அதனால் வி see this type of question. I hope. Okay, the trace and determinant of a 2x2 matrix are equal to -2 and -35. then what is the its eigenvalues அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார் இப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏன்னா என்ன சார் சொல்லியிருந்தேன்? சம் ஆஃப் ஐகன் வேல்யூ. அப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? கண்டிப்பாக -2 வரணும். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏயும் வராது, ஆப்ஷன் பியும் வராது, ஆப்ஷன் டியும் வராது. த ஒன்லி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. சிம்பிள், ஒரே இதில் முடிஞ்சிச்சு. அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும்? -35 வரணும். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -35 வருது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஒன். சரிங்களா? there is no need to work out anything. சரிங்களா சார்? and see this problem, it is very interesting one.
கொஷின் பார்க்க பெருசாக இருக்குங்க சார், உள்ளே ஒன்றுமே இருக்காது. கொஷினை பார்த்து பயந்துடக்கூடாது. ஸோ கன்சிடர் the eigenvalues and the corresponding eigenvectors of a 2x2 matrix are given by அப்படின்னு கொடுத்துருக்குறான். அப்போ ஐகன் வெக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்குறான். அப்போ இது பெரிய ப்ராப்ளமோ உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணுமோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஐகன் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 8,4ன்னு கொடுத்துருக்கான். அப்போ என்னுடைய சம் ஆஃப் ஐகன் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள். ஓகே, ஸோ therefore it is the sum of eigenvalues which is equal to trace of A. அப்போ trace of சார் சொல்லுங்கள். ஹலோ, ஓ ஆப்ஷன் சொல்கிறீங்களா? ஆப்ஷன் ஓகே சார், ஓகே சார். இஃப் ஐ ஆட் த டயகனல் எலிமெண்ட்ஸ் டெஃபினட்டாக எனக்கு 12 வரணும். இங்கே எதை ஆட் பண்ணாலும் 12 வராது, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ ஃப்ராக்ஷனல் செகண்ட்ஸில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்.